பெரியவர் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஃபாலோ ஆயிட்டாரு. ஆனா, இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல்ன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு மாரி சொல்லிட்டு 2 பேரும் இன்னைக்கு பறந்தாங்க. அது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் என் கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ சூப்பரா வந்து நம்ம ஹவர் கேண்டில் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லாஸ்ட் ஒரு 2 ஹவர். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோமா? வணக்கம். நான் ஹவர் கேண்டில் ஹரிராம் பேசுறேன். இப்போ வந்து என்னன்னா, எனக்கு எடிட் பண்ணலாம் டைம் இல்லங்க. ஸோ டைரக்ட்டா நம்ம ஸ்டாக்குக்கு போயிரலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஷார்தா கிராப். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓவரால் ஹையும் வந்து பிரேக் பண்ணுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 950லயே வந்து என்ட்ரி வந்திருக்கும். 1025 சம்திங்ல வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்திருக்கும். ஓகேங்களா. 1019 சம்திங் நெனைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து அது சூப்பரா வந்து மேல போச்சு. இது ஒரு ஸ்டாக்கு. இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, காலையிலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஐ அம் சோ சாரி. ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ஆ விம்டா. இவன் வந்து இப்போ எப்படி போறான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா என்னோட என்ட்ரி நான் எப்போங்கிறத உங்களுக்கு நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன்ல. பொதுவா லைவ் வந்து வரதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அத நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா செபி ரூல் படி அது வந்து தவறும் கூட. நெறைய பேர் அது அஃபெக்ட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அத பத்தி நான் சொல்றேன். மண்டே வந்து லைவ் கிடையாது. ஆம், இந்த ஸ்டாக் இப்ப எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. கரெக்ட்டா என்னோட என்ட்ரி வந்து இதுல சூப்பரா வந்து அமைஞ்சது. அதான் 592 நான் வச்சிருந்தேன். 589லயே வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் வந்து இன்னைக்கு நமக்கு சூப்பரான ஒரு மூவ் குடுத்துச்சு. இப்போ நம்ம மத்த ஸ்டாக்ஸ் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்துரலாம். ஓகேங்களா. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4% மேல எத்தன ஸ்டாக் போயிருக்குன்னு பார்த்தோம்னா, மொத்தமே மார்க்கெட்ல இவ்வளோ தான் போயிருக்கு. இதுல வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்துரலாம். ஸோ காலையில வந்து ஃபர்ஸ்ட் இந்த அஜ்மேரா வந்து நமக்கு பெருசா போகல. ஏன்னா காரணம் வந்து மார்க்கெட் நெகட்டிவ். இன்னொன்னு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. ஒருவேளை எடுத்திருந்தாலும் எஸ்எல் தான் ஹிட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜேக்னஸ்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து சொலாரா. இந்த சொலாரா வந்து ஒரு பயங்கர ஒரு வாலடைல். இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாரி ஒரே கேண்டில் வந்துச்சுன்னா கேர்ஃபுல்லா இருங்க. அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டிலாவது ஓப்பன் ஆகட்டும். உங்களுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ண முடியலனா கூட ஒரு 15 மினிட்டாவது வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாரி 15 நிமிஷத்துல வர ஒரு கேண்டில் வந்து போனது ரொம்ப ரேரு. நெக்ஸ்ட். இந்த ஸ்டாக் இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்துச்சுங்க. இது வந்து நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வால்யூமும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. பட் வந்து இருந்தாலும் போயிருந்திருக்கலாம். மார்க்கெட் நெகட்டிவ்னால என்னன்னு தெரியல. பட் அப்கமிங் டேஸ்ல போதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தட்டுவாலாம் காலையிலேயே போயிருச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த 2 ஸ்டாக் தான். ஷர்தாவும் ஸோ கிட்டத்தட்ட 600 கிட்டயே போயிருந்துச்சுங்க. சூப்பரு. ஸோ ஷர்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட்ல க்ளோஸ் ஆகி நிக்குது. மறுநாள் அப்போ ஓப்பனிங்ல கேப் அப் தான் திங்கட்கிழமை. நல்ல வால்யூம்லாம் பயங்கரம். திடீர்னு வந்துச்சுங்க இந்த ஸ்டாக். எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்ல என்ட்ரி. ஓவரால் ஹை தெரியுதுங்களா? ஸோ 900லயே நமக்கு வந்து என்ட்ரி இருந்திருக்கும். ஏதாவது ப்ரீவியஸ் டேஸ்ல. 900 எங்க வந்திருக்குன்னா, இங்கேயே வந்திருக்கு. ஸோ 900லயே நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னைக்கு ரிட்டர்ன் பிரேக் ஆகுதோ, ஸோ அன்னைக்கு வந்து என்ட்ரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹவர் கேண்டில் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இது ஒருவேளை இது நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது போக விம்டாலயும் வந்து எனக்கு நீங்க தான் சொன்னீங்க இந்த ஸ்டாக். பட் நான் வந்து நீங்க 540லயே சொல்லிட்டீங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 565 சம்திங்ல தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா இந்த ஜோன் வந்து எனக்கு மோசமான ஒரு ஜோன். என்ன சொல்றது? மொத்தத்துக்கு வந்து இந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு வந்து அது மாதிரி ஒரு 2 ஸ்டாக் வந்துரும் எப்படினாலும். இந்த வாரத்துல ஃபுல்லாமே ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு காப்பாத்தி குடுத்துருக்கு. இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் 2, 3 ஸ்டாக் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அது பேரு அந்த குளோபஸ் பிஆர். ஸோ இது வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாரி எதிர்பார்த்தேன். பட் வந்து நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 1275 என்ட்ரியா இருக்கும். 1265 ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து இதுல ஹிட் ஆயிருக்கும். வேற யாரு? வேற அவ்வளோதான். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். மொத்தத்துக்கு இதுதான். அப்புறம் இந்த டோரன்ட் ஃபார்மா நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்டாக் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக் வந்து டெக்னிக்கலி சூப்பரா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. இதுலயும் இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் வேறயா? அதனால இதெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேட் பேசிஸ்ல வேணா நம்ம இது பண்ணலாம். வேற கிராவிட்டா, பிஓசிஎல் இதுவும் வந்து பிரேக்கே ஆகல. கிராவிட்டாவும் கிராவிட்டா பிரேக் ஆயிருக்கியா? அடப்பாவி.
நான் எப்படி பார்க்க மாட்டேன்னு தெரியல. நான் ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். அலர்ட் வந்து கிராவிட்டா வந்து அவ்வளோதான் போல இருக்குன்னு நெனச்சேன். பரவால்ல. 1875 என்னோட பிரைஸ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் பெருசா போகல. ஓகே. நான் இப்ப தாங்க நான் பார்க்குறேன் கிராவிட்டாவ. ஓவரால் இன்னைக்கு நடந்தது வந்து இதாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. ஒண்ணு வந்து விம்டா லேப்ஸு, இன்னொன்னு வந்து சர்தா. இந்த சர்தா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. கரெக்ட். இந்த இடத்துலலாம் வந்து எஸ்எல் ஹிட்ஸ் நெறைய நடந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாரி வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அதனால இத நான் ரொம்ப நாளா நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த சர்தா வந்து 925 எங்க வந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த ஹை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு கரெக்ட்டா. ஸோ அதனால 925 950ல வந்து இது என்ட்ரி எடுத்து வந்திருக்கணும். ஸோ 950ல என்ட்ரி எடுத்து 1015ல ஒரு எக்ஸிட். அதுக்கடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சின்ன என்ட்ரி எடுத்தோம்னா அப்பர் சர்க்யூட் வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்புறமா லைவ் ட்ரேட் காட்டுறதும் சரி, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதும் சரி, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக அது இது பண்ண முடியல. அதில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக லைவ் வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்றைக்கி நமக்கு லைவில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, வான் பண்ணாங்க. அதனால் அப்கமிங்கில் லைவ் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த 3 மந்த் லேக் ரூல்னு ஒன்று உண்டு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். வீடியோ கூட பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா முடிச்சு போன டேட்டா இது. பட் லைவ் டேட்டா வந்து கண்டிப்பாக பிரச்சனை தான். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வேறு ஏதாவது வழி இருந்தால் தேடி பார்ப்போம். அப்புறமா வேறு என்ன இதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்புறம் அந்த 1-to-1 கிளாஸ் வந்து நேற்று நான் வேண்டான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மறுபடியும் நான் இன்றைக்கி வாபஸ் வாங்கிக்கிறேன். அது லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அதை பற்றி வந்து நான் லைட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் லைவுக்காக தான் அதை வந்து நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பட்சத்தில். ஸோ நம்ம வந்து மீட் பண்ணி ஒன் டே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து மேபி ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும்தான் நான் அவைலபிளாக இருப்பேன். அதுக்கடுத்து பழையபடி பிஸியாக இருப்பேன். அதனால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.